அதுதான் நம்மளோட உண்மையான மெடிடேஷன். தன்னை பற்றி தெரிஞ்சு கொள்வது, தன்னை அறிதல். தன்னை அறிஞ்சாதான் மற்றவங்களுக்கு உலகுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிலைமை நம்ம செய்ய முடியும். அதுதான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகத்தோட வழி. அதுதான் ஆத்மா. ஆத்மா அதாவது உயிர். உயிரை துரிதமாக்குறது தான் ஆத்மா. எப்படி ஆத்மா துரிதமாக்க முடியுமோ நம்ம செயல், மெடிடேஷன் பண்ணுறது, அதாவது டெய்லி நம்ம ப்ரேயர் நிறைய எடுத்துன்னு போகணும். ஆன்மீகத்தில் எல்லாமே நிறைய வழிகள் உண்டு. ஒன்று, மந்திரங்கள் மூலிமா ப்ரேயர் எடுத்துன்னு போகலாம். அதனால் மெடிடேஷன், ஆதார சக்கரங்கள், உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை எப்படி வலுப்படுத்தி ஒவ்வொரு சக்கரங்களையும் இயக்கங்கள் அதை உருவாக்கி அதை உருவாக்கக்கூடிய சகசாரத்திலேருந்து இடத்துல இருக்கக்கூடிய நிலையை நம்ம திறந்து அதிலிருந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியில் போய் நம்ம கலக்கணும். அந்த கலக்கக்கூடிய சக்தி யார் ஒருத்தருக்கு வருதோ அவர் தான் முழுமையான ஆன்மீக அடைஞ்சார். அதாவது ஆத்மாவை பார்க்க தெரியணும், ஆத்மாவோட செயல் நம்ம உடலில் தெரியணும், நம்ம உடலில் இயக்கம் தெரியணும். இயக்கங்கள்